அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆங்கிலம் படிக்கலாம், கருத்தூன்றி படிக்க வேண்டும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுங்கள். ஆங்கிலம் படிக்கலாமா? எதுவுமே சுலபம்தான். எளிது என்று நினைத்தால் எளிதுதான், கடினம் என்று நினைத்தால் கடினம்தான். இன்று 32வது நாளுக்குள் நுழைகின்றோம். இன்றைய பயிற்சியில் என்ன படிக்கலாம்? மற்றவர்களிடம் அனுமதி கேட்கிறது, அதாவது வேண்டுகோள், ஆஸ்கிங் ஃபார் பர்மிஷன். ஆஸ்கிங் ஃபார் பர்மிஷன் அதாவது வேண்டுகோள், அனுமதி கேட்டல். And making requests. அதாவது அனுமதி கேட்க, அதாவது ஒரு பர்மிஷன் கேட்கறது. உதவி கேட்கும் பொழுது can, could மற்றும் would ஆகியவற்றை சேர்க்க வேண்டும். can, could மற்றும் would, would. இது மரியாதையாக இருக்கும், மிகவும் மரியாதையாக இருக்கும். நான் இதை படிக்கலாமா? நான் இதை படிக்கலாமா? Can I read this? Can I read this? நான் இதை படிக்கலாமா? சரியா? இது 2-3 தடவை படித்து பாருங்கள், காதில் கேளுங்கள், எழுதுங்கள், பேசுங்கள். சரியா? நான் எனது கணினியை பயன்படுத்தலாமா? அதாவது can I use my computer? Can I use my computer? அதாவது could you please? Could you please? மிகவும் மரியாதையாக வேண்டுகோள். COULD, could. வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது மற்றவர்களிடம் உதவி கேட்க போகும்போதோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், பணிவுடன் பயன்படுத்த வேண்டும். அதாவது தயவு செய்து இந்த தகவலை சரிபார்க்க முடியுமா? தயவு செய்து இந்த தகவலை சரிபார்க்க முடியுமா? ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். Could you please check this information? தயவு செய்து இந்த தகவலை சரிபார்க்க முடியுமா? Could you please check this information? சரியா? தயவு செய்து எனது புத்தகத்தை வெளியிடும் பணியில் உதவ முடியுமா? தயவு செய்து எனது புத்தகத்தை வெளியிடும் பணியில் உதவ முடியுமா? ஆங்கிலத்தில் சொல்லலாமா? Could you please help with the book publishing process? Could you please help with the book publishing process? அடுத்தது மிகவும் பணிவான வேண்டுகோள். தயவு செய்து இதை பதிவிறக்கம் செய்து தர முடியுமா? பதிவிறக்கம் என்றால் டவுன்லோடிங். Would you mind downloading this? மிகவும் பணிவான வேண்டுகோள், மிகவும் பணிவாக வேண்டுவது.
would you mind downloading this? மேலும் சில பயிற்சிகளை பார்க்கலாம். முயற்சி செய்தால் முடியாதது உண்டோ? முயற்சி செய்யுங்கள். தயவு செய்து அதாவது வெட்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள். அடுத்ததாக என்ன பார்க்கலாம்? தயவு செய்து இந்த தலைப்பை எனக்கு விளக்குவீர்களா? Could you please explain this topic to me? தயவு செய்து could you please explain this topic to me? Could you please explain this topic to me? இந்த தலைப்பை எனக்கு விளக்குவீர்களா? Topic to me. அடுத்ததாக நான் நாளை எனது வங்கி வேலையை கவனிக்கலாமா? நான் நாளை எனது வங்கி வேலையை கவனிக்கலாமா? Can I handle my bank work tomorrow? Can I handle my bank work tomorrow? நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவை? Yes, certainly. What do you need? நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவை? Yes, certainly. What do you need? தேவை. அடுத்ததாக என்ன பார்க்கலாம்? அதாவது என்ன பார்க்கலாம் என்றால் sure I will do it. Sure I will do it. நிச்சயமாக நான் செய்கிறேன். I will do it. இன்று could you please என்ற வாக்கியத்தை அமைத்து ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். பேசி பாருங்கள். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் திலகம். நாளை 33வது நாள் வருகின்றேன். Thank you so much.